ரைட். அவன் குழந்தைக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 10 வயசு இருக்குமா? இருக்குடா. இவன் தெரிஞ்ச வேலை தெரியுமா? அந்த இடத்துல போய் அந்த பொடிவிலாந்து புண்ண மரத்துல கட்டிட்டு ஊதா கோல் எடுத்து ஊதுறான் அவன். கந்தமா சாப்பிட்டமா போனமா சாப்பாட்டுக்கு வந்து ஏன்டா அப்படி பேசணும்? 886 வயசு வரை சோத்துக்காக உட்காந்து ஏதோ விருந்தோம்பல் உண்டோமா போனோமான்னு இருக்கணும். அழைப்பு கொடுத்தார் வந்து நாங்க அழைப்பில்லாத வந்துட்டோன்றியா? நான் வந்துக்கிறது உங்கதான் இருக்கணும். நான் எங்கத சொல்றேன். சரி பாத்துட்டு போக வேண்டிய தண்ணி அக்கிரமம் நடக்கிறது தட்டி கேட்கிறேன். என்ன சொன்னாரு? தண்ணினாரு. சரி பொடி வெட்டுமா கட்டிவிட்டு அந்த பசங்கள்லாம் இப்போ தண்ணியில் இருந்து எழுந்து கண்ணா கோயிதா வெங்காய கண்ணா வடமுண்டு கண்ணா என் கொடையை கொடுத்துட்றான்ட்டுங்க. ஆமா கேட்டாங்க. நான் கொடுக்கணுமா? கொடுக்கூடாது. கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். 2 இல்லை இப்படி வந்தா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். 2 மொத்த பேர் கரைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பசங்க தன்னுடைய கூந்தையினால் அவயங்களை மறைத்து இரு கரத்தை மேலே வைத்து கண்ணா கொடையை கொடுத்துருந்தா கொடுக்கணுமா? கொடுக்கூடாது. கொடுத்துருக்காங்க. இப்படி கேட்டா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். 2 கையும் மேலுக்கு தூக்குங்க. கோவிந்தான்னு சொல்லுங்க. நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். ஆண்டவன் லீலா வினோதம் அதெல்லாம் தெய்வ செயல் அதெல்லாம் வினோதமா. அந்த பசங்க ஒரு காரி இந்த வெங்காய கண்ணு ஒருத்தன் பார்த்து காரி பூஜா மூஞ்சி போறான் அப்படின்னு கை தூசி அப்புறம் புடவை கொடுத்துட்டோம். அப்பே ஏற்பட்ட ஆளுகள் இவன் போய் தாம்பரம் தெய்வமா தெய்வத்தை வையாதே. மறுபடியும் தெய்வம்ன்றீங்க. அப்படி தெய்வத்தை வையாதே. சுவாமி பாதத்தில் விழுந்து நல்லாரு நல்லாரு. இவன் தெய்வம், ஆண்டவன், இவன் கடவுள், ஆமா இவன் பகவான். உனக்கு நான் பேசுகிறேன், ஏன் பேசுவேன்? ஏன் அந்த தெய்வம் நின்று தாண்டா இருக்கும். அக்கிரமம் இருந்தா பார்த்து பேச கிட வேண்டியதான். தெய்வம் நின்று இருக்கும், மற்றவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்களா? எது சொன்னாலும் குதர்க்குமே இவர் ஏதோ ரொம்ப அழிக்கத்தக்க